வணக்கம் நண்பர்களே, தர்மகர்மாதிபதி யோகத்தை அடையப் போகும் ராசிகளை விரிவாக பார்க்கலாம். தர்மகர்மாதிபதி யோகம் என்பது ஜாதகத்தில் 9வது வீட்டு தர்மாதிபதி மற்றும் 10வது வீட்டு கர்மாதிபதி இணைந்து உருவாக்கும் ஒரு முக்கியமான ராஜயோகம் ஆகும். இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த பதவி, புகழ், செல்வம், ஆன்மீக வளர்ச்சி போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு குரு பகவான் மற்றும் சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிக்காரர்கள் இந்த யோகத்தின் பலன்களை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது. மேஷம், குரு மற்றும் சனி இணைந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை உருவாக்குகின்றனர். இது தொழில் முன்னேற்றம், சமூக மரியாதை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பலன்களைத் தரும். ரிஷபம், சனி பகவான் 9வது மற்றும் 10வது வீடுகளின் அதிபதியாக இருப்பதால் இந்த யோகம் உருவாகும். இது தொழில் வளர்ச்சி, நிதிநிலை மேம்பாடு மற்றும் சமூகத்தில் உயர்ந்த நிலை போன்ற பலன்களைத் தரும். மிதுனம், குரு மற்றும் சனி இணைந்து இந்த யோகத்தை உருவாக்குகின்றனர். இது தொழில் முன்னேற்றம், கல்வி வளர்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பலன்களைத் தரும். கடகம், செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த யோகத்தை உருவாக்குகின்றனர். இது தொழில் முன்னேற்றம், நிதிநிலை மேம்பாடு மற்றும் குடும்ப நலன் போன்ற பலன்களைத் தரும். சிம்மம், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து இந்த யோகத்தை உருவாக்குகின்றனர். இது தொழில் வளர்ச்சி, சமூக மரியாதை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பலன்களைத் தரும். கன்னி, புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து இந்த யோகத்தை உருவாக்குகின்றனர். இது தொழில் முன்னேற்றம், நிதிநிலை மேம்பாடு மற்றும் குடும்ப நலன் போன்ற பலன்களைத் தரும். துலாம், 9வது வீட்டு அதிபதி புதன் மற்றும் 10வது வீட்டு அதிபதி சந்திரன் இணைந்து இந்த யோகத்தை உருவாக்குகின்றனர். இது தொழில் வளர்ச்சி, சமூக மரியாதை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பலன்களைத் தரும். விருச்சிகம், சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து இந்த யோகத்தை உருவாக்குகின்றனர். இது தொழில் முன்னேற்றம், நிதிநிலை மேம்பாடு மற்றும் குடும்ப நலன் போன்ற பலன்களைத் தரும். தனுசு, 9வது வீட்டு அதிபதி சூரியன் மற்றும் 10வது வீட்டு அதிபதி புதன் இணைந்து இந்த யோகத்தை உருவாக்குகின்றனர். இது தொழில் வளர்ச்சி, சமூக மரியாதை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பலன்களைத் தரும். இந்த யோகத்தை உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமைகள் மற்றும் பிற தனிப்பட்ட அம்சங்களின் அடிப்படையில் மாறுபடலாம். எனவே உங்கள் ஜாதகத்தை ஒரு நிபுணர் ஜோதிடரிடம் பரிசீலனை செய்து மேலும் தெளிவான தகவல்களைப் பெறுவது நல்லது.